கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இரக்கமுள்ள தேவன். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். தம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகமம் 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். அப்ப இரக்கம் உள்ள தேவன். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவர். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சில இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு இருக்குன்னுவாங்க. வழி வழியா வரும் அப்படின்வாங்க. சில வியாதிகள் ஜெனட்டிக்ஸ் அப்படி மக்களுக்கு வரும் அப்படின்வாங்க. ஆனா நம்முடைய அப்பா அப்படி இல்ல. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. வழி வழியா நமக்கு இரக்கம் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அற்புதம் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஏழைகளுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கு மட்டுமல்ல, அல்லது நல்ல மக்களுக்கு மாத்திரமல்ல, யாருக்குமே அவர் இரக்கம் செய்கிறவர். சில ராஜாக்கள் ஆனாலும் அவங்களுக்கும் சில தேவைகள் உண்டு. அவர்களுக்கும் இரக்கம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஒரு முறை தாவீது அரசன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சிட்டார். தன்னுடைய இராணுவத்துல இருக்கிற மக்களை என்ன தொடங்கினார், தொகை பார்க்க ஆரம்பிச்சார். அப்ப அது சாத்தானுடைய தூண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சோதனை, ஒரு சோதனை அவருக்கு அவர் ஏவப்பட்டு தன்னுடைய இராணுவத்துல இருக்க மக்கள் எல்லாம் அவர் தொகை பார்க்கும் போது அந்த இராணுவ தலைவன் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, இது செய்யக்கூடாதுன்னு யோவாப் சொல்றாரு. என்னதான் ஒரு இராணுவ தளபதி சொன்னாலும் மன்னன் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ஆகவே யோவாப் என்ன பண்றாரு, எல்லாருடைய அந்த எண்ணிக்கைகளை என்றார். எல்லாருடைய இராணுவங்கள், அதாவது யூதேயா மக்கள் அப்புறம் இஸ்ரேல் மக்கள், 2 பகுதியில இருக்க எல்லா இராணுவங்களையும் எண்ணி சொல்லும் போது அங்க ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு. இப்ப ஆண்டவருக்கு சினம் வந்துருச்சு. என்ன பண்றாரு, காத்தென்ற ஒரு தீர்க்கதரிசிட்ட பேசுறார். நீ போய் அந்த ராஜாட்ட சொல்லு, அந்த தாவீதிட்ட சொல்லு, இவர் இந்த மாதிரி தொகை பார்த்தது எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விட்டார். ஆகவே 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் வேணுமா, இல்லாட்டினா 3 வருஷம் நீ சத்துருக்கள் உன்னை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ சத்துருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் தேசத்துல கொள்ளை நோய், இதுல எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றார். அப்ப தாவீது ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வர்றார். அந்த நேரத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என்ன மறுமொழி சொல்லு, நான் போய் அதை ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படின்னும் போது அழகான ஒரு டிசிஷன் எடுக்கிறார் தாவீது. என்ன எடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே, கொடிய இடுக்கன்ல நான் அகப்பட்டு இருக்கிறேன். நான் ஒரு பயங்கரமான இடுக்கத்துக்குள்ள வந்துட்டேன். ஆனா நான் மனுஷன் கையில விழக்கூடாது. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் மனுஷனுடைய கையில விழாதிருப்பேனாக, ஆண்டவரே உம்முடைய கைகள்ல நான் விழுகிறேன், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். அப்ப
ராஜாக்களுக்கானாலும் ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவ்வளவு பெரிய ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா அறிக்கை செய்கிறார், ஆண்டவருடைய இரக்கம் கொஞ்சமில்ல நெஞ்சமில்ல மகா பெரியது, உங்களுடைய கண்கள்ல இரக்கம் இருக்கு. ஆமென். இந்த நல்ல காலை வேளையில இங்க வந்திருக்க அருமையான தேவ மக்களே, நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்க பிள்ளைகளை பத்தி, உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றி, அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, ஏதோ ஒரு காரியத்துல அல்லது உங்களுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்களை குறிச்சு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். முதல் காரியம், அவர் யாருக்கு இறங்குறார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் யாருக்கு இறங்குறார் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப ஆண்டவர் பாவிகளுக்கு இரக்கம் செய்கிறார். ஆமென். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்ப எந்த ஒரு பாவியா இருந்தாலும் அவர்களுக்கும் இரக்கம் உண்டு. ஐயோ, நான் கொடிய பாவம் செய்கிறேன், ஆகையால் எனக்கு இரக்கமே கிடைக்காது, அதனால எனக்கு ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவிகளை சிநேகிக்கிறவர். ஆமென். அவர் பாவத்தை வெறுக்கிறவர். நம்ம செய்யற பாவத்தை தான் அவருக்கு விருப்பம் கிடையாதே ஒழிய, ஆனால் பாவம் செய்கிற நபர் யாரா இருந்தாலும் அவர்களை அவர் நேசிக்கிறார். அதனால்தான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆமென். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:16 தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன்? அவர் எல்லா பாவிகளையும் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே சிலுவையில அடிச்சு அவரை சாகிறதுக்கு பிதாவாகிய தேவன் அந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல, இயேசுவானவர் நடந்து போகும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு காலத்துல நாமும் இந்த மாதிரி காணியாட்சிக்கு புறம்பேதான் இருந்தோம், பாவத்துல கிடந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அந்த மீட்பு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தபடியால் நம் தேவனுடைய சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென். அதே சமயத்துல ஆண்டவர் சில மக்களை எப்படியெல்லாம் இரக்கம் செய்து காப்பாற்றினார் அப்படின்றது இந்த வேதத்துல இருக்கு. நம்ம வாசிக்கிறோம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு 38 வருஷமா வியாதி. 38 வருஷமா அவனால எழும்ப முடியாது, நடக்க முடியாது. அவனை யாருமே விசாரிக்கல. அவனை யாரோ தூக்கி கொண்டு போய் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னோ அல்லது அவனை சுகமாக்கணும்னோ யாருமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில அந்த மனுஷன் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தேடி வந்தார். ஆமே. எத்தனையோ பேர் அந்த பகுதியில இருந்தாங்க. அவன் ஒரு பெதஸ்தா குளத்தின் அருகே அவன் படுக்க வைத்திருந்தான். வியாதியஸ்தனாக ஒரு படுக்கையில படுக்க வச்ச ஒரு சூழ்நிலை தான். ஆனா 38 வருஷமா இருக்கும்போது யாருமே அவனை திரும்பி பார்க்கல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி தேடி வந்தாரோ அது மாதிரி அவனை தேடி வந்தார். ஆமே.
அவர் இயேசுவானவர் உயிரோடு வாழ்ந்த காலத்துல அந்த மனுஷனை போய் தேடி பார்த்து அவனுக்கு நீ சுகமடைய விரும்புறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் நம்பிக்கையோடு சொன்னான். அல்லேலூயா. யாரன்னு? உலக ரட்சகரை பார்த்து இவர்தான் ரட்சகர், இவர்தான் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், இவர்தான் எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், இவர்தான் எனக்கு சுகம் கொடுக்கிறவர். ஆகவே அவன் சொன்னா, நான் 38 வருஷமா படுத்திருக்கிறேனே, எனக்கு போய் யாரு சுகம் கொடுப்பா அப்படின்லாம் அவன் சொல்லல. ஆண்டவரே, நான் சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எழும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லும் போது அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அது அன்னைக்கு ஒரு ஓய்வு நாளா இருந்துச்சு. அதற்கப்புறம் ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு, சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது அநேகர் அவன்கிட்ட கேட்கிறார், உனக்கு யார் சுகம் கொடுத்தா, உனக்கு யார் சுகம் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், இயேசு எனப்பட்ட ஒருவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி. அப்படி சொல்லி கொண்டு அவன் பேசி ஒரு நாள் அவன் தேவாலயத்துல வரும்போது இயேசு அவனை தேவாலயத்துல பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவிகளுக்கு இறங்குற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் கழுவப்பட்ட பிறகு இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கிறார் பாருங்க. நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள மக்கள் தேவ ஆவியினால் இயக்கப்பட்டு அவங்க இந்த வார்த்தைகளை எழுதினாங்க. ஆகவே தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எதற்கெல்லாமா? இந்த வார்த்தைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இல்லையா? அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் போது இதன் மூலமாக நம்மளை சீர்படுத்துவார், நம்மளை எச்சரிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாவங்கள் நம்மளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து நிற்கும். அப்ப இந்த மனிதன் 38 வருஷமா ஏன் படுத்திருந்தானா அவன் ஏதோ ஒரு பாவத்துல இருந்திருக்கான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாவத்தை மன்னித்து நீ எழுந்து நட என்று சொல்லி இருக்கிறார். நீங்க வாசிக்கலாம், யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லாதவன் நீங்க முதலில் கல்லெறிங்க. ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் என்று சொல்லி அந்த பெண்ணை இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வராங்க. அப்படி இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வரும்போது அந்த பெண்ணை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க, அந்த பெண்ணோடு இருந்த ஆணை கொண்டு வரல. அப்ப அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே ஆணாதிக்க சமுதாயம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பாவம் செய்துட்டா அப்படின்னு ஆம்பளைய விட்டுட்டாங்க, அந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. அந்த பெண்ணை கொண்டு இவள் பாவம் செய்தால் இவள் மேல கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி மோசே அங்க பிரமாணத்துல கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை ஓயாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? உங்களில் யார் பாவம் செய்யலையோ நீங்க முதல்ல கல்லெறிங்க. பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நீதி உள்ள ஆண்டவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. அவர் அழகா சொன்னார். அங்க கொண்டு வந்த எல்லா பரிசேயர்கள் பெரிய பெரிய ஆட்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க பாவம் செய்யாம இருக்கிறீங்கன்னா நீங்க கல்லெறிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எல்லாருமே தங்களுடைய இருதயத்துல குத்தப்பட்டாங்க. நம்ம எல்லாருமே பாவிகள் என்று உணர்த்தப்பட்டதுனால எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார், யாருமே இல்ல. அந்த ஸ்திரீன் இடத்தில் கேட்கிறார், உன்னை ஒருத்தர் கூட கல்லெறியலையா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம் 11.
அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா, உன் மேல கல் எறியலையா அப்படின்னு இயேசுவானவர் கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லுறா, என்னை ஒருத்தரும் என் மேல கல் எறியல, ஒருத்தரை என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் அவளை தண்டிக்கிறதுக்கு ஒரு சரியான நபராக அந்த இடத்துல நின்றார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்தவர்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர். அவர் அந்த பெண் மேல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இருக்கலாம், அந்த பெண் மேல தன்னுடைய பவரை காமிச்சிருக்கலாம், நான் உனக்கு இந்த மாதிரியான தண்டனையை தர்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிற தேவன். அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை பாவத்துல இருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நமது மிகுந்த அன்பினாலே, நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில அருமையான மக்களே, நம்ம ஐஸ்வர்யம், நமக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, நமக்கு தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்மளை இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு வந்து உட்கார்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நம்ம மேல மட்டும் ஆண்டவருடைய இரக்கம் இல்லாட்டினா, நம்ம மேல மட்டும் ஆண்டவருடைய தயவு இல்லைன்னா, நம்ம மேல மட்டும் ஆண்டவருடைய கருணை பார்வை இல்லைன்னா, இன்னைக்கு நம்மளால இங்க வந்திருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் அக்கிரமத்தினால இருந்த நம்மள அவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். அவருடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை உயிர்ப்பித்து அவர் கிருபையினாலே நம்மள ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு மகா பெரிய கிருபை, ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இந்த இரக்கத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க பாப்பீங்க, செய்தித்தாள்ல, டெலிவிஷன் நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்க, ஒரு மனுஷன் 20 லட்சம் ரூபாய் அப்படியே பேங்க்ல இருந்து டிராப் பண்ணி ஸ்கூட்டர்ல வச்சுட்டு வருவார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது கீழே பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். அந்த 20 ரூபாய் கிடைக்குதுன்னு உடனே அந்த பைக்கை அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த 20 ரூபாயை எடுக்க போவார். அந்த 20 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள வேற ஒருத்தன் அந்த 20 லட்சம் ரூபாய அபேஸ் பண்ணிட்டு போய் பார்த்திருப்பீங்க, நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப அடிக்கடி அது வருது. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவராய் இருந்த நம்மள அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை உயிர்ப்பித்து இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சிப்புல கொண்டு வந்திருக்கிறார். இதை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, ஒரு சின்ன ஒரு 50 ரூபாய் தாள் கீழே கிடைக்கன்னு ஆசைப்பட்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை, அந்த நன்மையை, அந்த கிருபைய, தேவன் நமக்காக வச்சிருக்கிற அந்த நித்திய வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம தகுதியா இருக்கணும். ஆமென். காத்துக்கொள்ளணும். அதை நம்ம இழந்து விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வருகிற செய்தியா இருக்கட்டும், இன்னைக்கு வருகிற காரியங்களா இருக்கட்டும், இன்னைக்கு பாக்குற நியூஸ் எல்லாமே நம்மளை ஒன்னி பயப்படுத்துறதா இருக்கு, இல்லாட்டினா நம்மள விசுவாசத்தை விட்டு வள்ளிவி போக செய்கிறதா இருக்கு. இந்த காரியங்கள்ல தான் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம கர்த்தரிடத்துல வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா இரக்கம் செய்கிறார். ஆமென். மீண்டும் இன்னைக்கு கூட அவர் நம்மளை புதுப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கு. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு
முடிவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அப்ப ஒருவேளை இந்த நேரத்துல நம்ம உணர்த்தப்பட்டா கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நம்ம அவரோடு கூட ஒப்புரவாகும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, பவுலடியா ரோமாபுரிக்கு எழுதும் போது சொல்லுறார், சபை மக்களை பார்த்து பேசுகிறார், விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப சபையாராகிய நாம முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. நீங்க தயவு செய்து கோச்சிக்க கூடாது. என்ன தெரியுமா, நான் இங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னா ஆண்டவர் எனக்கிட்ட இருப்பாரு இல்ல. நம்ம பரிசுத்தவான்கள், சபை பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு தேவன் இறங்குவார், பரிசுத்தவான்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா கழுவி கொண்டே இருக்கிறார். நம்மள அவருடைய வசனத்தை வச்சு நம்மளை திரும்ப திரும்ப சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஏன் கழுவுறார்? ஏன் சுத்திகரிக்கிறார்? ஏன்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் ரொம்ப நாளா பரண்மையில இருக்கு, அது ரொம்ப தூசி படிஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு நம்ம அதிக எஃபர்ட் எடுத்து அதை தேய்ப்போம். அதை தேய்ச்சி 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 அதை கிளீன் பண்ணாதான் அந்த பரன்ல பயனற்று கிடக்கிறத கொண்டு ஹால்ல வைப்போம். அல்லேலூயா. 4 பேர் அதை பாக்குற மாதிரி அதை வைப்போம், அது பயன்படுத்துற மாதிரி அதை வைப்போம். 4 பேர் வந்தா அதுல டீ குடிக்கிறதோ, அந்த பாத்திரத்துல நம்ம ஏதாவது சர்வ் பண்றதோ இருக்கும். அது மாதிரி திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் எனப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அவன் வாழ்க்கையில பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. அல்லேலூயா. நான் பழைய மனுஷனா இருக்கும்போது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், நான் பழைய மனுஷனா இருக்கும்போது பாக்கு போட்டேன், நான் பழைய மனுஷனா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், எந்த ஒரு தவறான காரியங்களும் இருக்கலாம். அது ஒரு மதுவோ அல்லது ஒரு மாதுவோ, ஒரு பெண்ணை குறிச்சோ, அல்லது எது வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா இப்ப நான் என்னுடைய சரீரத்தை நான் எப்படி பண்ணணும்? பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய், நான் உயிருள்ள பலியா, நான் செத்து போன ஒரு பலி அல்ல, உயிருள்ள பலியா நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல போய் ஏதாவது காளைகள் எல்லாம் கொடுக்கும்போது செத்ததைய கொண்டு போவோம், உயிருள்ளத. அப்ப நமக்கு பாவத்தினால நம்ம மரித்து போய் இருக்க கூடாது. நம்ம இந்த சரீரத்துல பாவம் ஆளாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். ஆமென். நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறவர். ஒரு பிள்ளை பாவம் செஞ்சுச்சுன்னா, இந்த பிள்ளை பாவம் செய்து அதனால இது எனக்கு வேண்டாம் எந்த தாயாவது தள்ளுவாங்க? ஒரு போதும் தள்ள மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர். ஒரு போதும் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், என்னோட பலவீன ஆண்டவரே நான் கீழே விழுகிறேனாலும் மீண்டும் தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கிட்ட ஜீவ பலியை நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவரு என்ன செய்வாரா? நம்மளை புதுப்பிப்பார். இதுதான் நாம செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா
உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 பாக்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்னாகவே ஆண்டவர் நம்மளை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமா இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம பாவத்துல இருந்தா அவருடைய இரக்கம் கிடைக்காது. ஆனா பரிசுத்தமா நம்ம மாற வேண்டும். ஆமென். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உங்க பேரையும் என் பேரையும் அவருடைய சிந்தையில வச்சு, இந்த மகள் இந்த மகன் எனக்குரியவன், இந்த மகள் எனக்குரியவள். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே நான் வாழும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய இரக்கம் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆலயம் ஆலயம் எங்கேயோ எங்கேயோ போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீதான் ஆலயம், உனக்குள்ளதான் நான் இருக்கேன். அப்ப நம்ம ஒவ்வொரு வரையும் தேவன் நடமாடுகின்ற ஆலயமாக மாற்றுகிறார். ஆமென். அப்ப பாவிகளுக்கு கூட அவர் இரக்கத்தை கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களையும் தேவனுடைய ஆலயமாகவே மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்படித்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய ஆலயமாகவே மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம குறிச்சு வாசிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம், ஓசியா 14வது அதிகாரம் 3வது வசனம் கடைசி வரை. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஓசியா புஸ்தகம் 14 அந்த 3வது வசனத்தின் கடைசி வரி, திக்கற்றவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. திக்கற்றவங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். 68:5 சங்கீதம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தல் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. விதவை யாருமே இல்ல, கணவன் இல்ல, கைம்பெண், ஆனாலும் தேவன் உங்களை கைவிடுறவர் இல்ல. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு அவர் பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தகப்பனாக. அல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை. அவர் எப்போதும், ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு வறுமை இருக்கு, என் குடும்பத்துல இந்த மாதிரி சுகவீனங்கள் இருக்கு, எங்களுக்கு உதவி செய்ய யாரு இருக்கா, எங்களுக்கு வயதாயிருச்சு, வயதானதுனால அந்த மூப்பின் காரணமாக வயது ஏற ஏற சரீரத்துல வருகிற பலவீனம், அந்த பலவீனத்தின் மத்தியில எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அங்க நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 102வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல, அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அப்ப சங்கீதக்காரர் கூட சொல்றார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மள ஒருபோதும் நம்மளை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவனே இல்லை. ஆமென். அங்க நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 11-17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, ஒரு ஏழை விதவத்தாய், அந்த அம்மாக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தான். அந்த வாலிபன் ஒரு மகன், அவன் மரித்து போயிட்டான். ஆனா இயேசு பாருங்க எவ்வளவு நல்ல தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அந்த பையன் இறந்துட்டான், அவனை கொண்டு வராங்க. இயேசுவானவர் அந்த வாசலுக்கு நேரா போறார். நான் என் ஊருக்கு போறார். ஏன் போகணும்? அவருக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த பெண்மணி இந்த தேவையில இருக்காங்க, இப்போ நான் போகணும், அவங்களுக்கு நான் இரக்கம் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த மகன் மரித்து போயிட்டான். ஒரே ஒரு பையன் வாலிபன். அந்த அம்மா கைம்பெண், கணவன் இல்லாதவங்க, மரித்து போயிட்டான். அவனை அப்படியே பாடையில வச்சு தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் சேர்ந்து சுமந்துட்டு வராங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுமந்து கொண்டு வராங்க. செத்த பிரேதம். அந்த அம்மாக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அந்த பையன், ஆனா செத்து போயிட்டான், தூக்கிட்டு வராங்க. இயேசுவானவர் அந்த இடத்துல வர்றாரு. அவர் வந்த உடனே பாடையை தொடுறார். பாடையை தொட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வாலிபனே எழுந்திரி. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன்.
நம்மை பார்த்து பேசுகிற தேவன். நீங்க ஒருவேளை இந்த கால வேளையில நினைக்கலாம், என் காரியங்கள் எல்லாம் மரித்து போய் இருக்கிறது, என் காரியம் எல்லாம் ஒன்றுமே முடியாது, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனி இது நடக்கவே நடக்காது, நீ நினைச்சு பார்த்தா கூட இது கூடாது, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இப்போதும் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்து போயிருக்க எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிய வேண்டும். நாம் விசுவாசித்திருக்கிறவர் மரணத்தை ஜெயித்த தேவன். நாம் விசுவாசித்திருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த மகனை அப்படியே பார்த்து பேசுறாரு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன போது அவன் அப்படியே எழுந்தான், உயிரோடு கூட எழுந்தான். எழுந்த உடனே அந்த வாலிபனை அந்த தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்து, இனி நீ அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, அவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்த மகளுடைய கண்ணீரை துடைத்து நீ அழாதே. கண்ணீரை துடைக்கிறவர். ஒருவேளை உங்களுக்கு வேற யாரும் கண்ணீரை துடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க உங்களை உதாசீனப்படுத்தலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க கூட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் உங்களை அசட்டை பண்ணலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கணும். நீங்க எவ்வளவுதான் ஒரு பாவத்துல நான் புதைக்குழிக்குள்ள போய்கொண்டே இருக்கிறேன்னா கூட, அந்த நேரத்திலையும் கூட ஒரு தாய் தன்னுடைய ஒரு பிள்ளை தன் தாயை எப்படி உரிமையோடு அம்மான்னு கூப்பிடுகிறதோ, அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க அம்மா அப்பா என்று கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு ஒரு தாயாக, தகப்பனாக, உங்களுக்கு ஒரு நண்பராக, உங்களுக்கு ஒரு உறவினராக அவர் வந்து உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக. அல்லேலூயா. இனி அழாதே, அழாதே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க அழ வேண்டாம், நீங்க கண்ணீர் சிந்த வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அததான் அந்த யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சுகம் கொடுக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை பராமரிக்கிறவர், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர், நம் விரும்புகிற காரியத்தை நமக்கு கைகூடி வர பண்ணுகிறவர், நம் எண்ணி இருக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள் இவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு. அல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் திக்கற்றவர்களுக்கு துணையா இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், அவர் யோவான் 14 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறது, நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறது. நம்ம எப்பெல்லாம் அவர் கிட்டக்க போய் நம்ம ஜெபிக்கிறோமோ, இன்னைக்கு ஒரு மனுஷன் கிட்ட போனா ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் போக முடியும். இவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், ஆகவே இவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னாதான் ஒரு அதிகாரி கிட்ட நம்மளால நெருங்க முடியும். திக்கற்றவர்கள் இல்லையா, கஷ்டப்படுகிறவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர், ஆற்றி தேற்றுகிறவர். அல்லேலூயா. அருமையான தெய்வ மக்கள், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் செபியுங்கள். லூக்கா 18 வாசிக்கிறோம், 1 முதல் 10 வசனத்துல ஒரு ஏழை விதவை அந்த அம்மாட்ட ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாம எப்போதும் செபிங்க. உங்களுக்கு எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா சோர்வு என்ன ஆயிரும்னா நம்மளை மட்டுப்படுத்தி விடும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு மிக அதிகமான பிசாசினுடைய ஒரு வல்லமையான ஆயுதம் என்னன்னா, விசுவாசிகளை சோர்ந்து போக பண்ணுது. எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்கு முன்பதாக போய் நிற்கிறார். என்னுடைய வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, பனி பெய்யாது அப்படின்னு சொல்றார். நான் சொன்னாதான் மழை பெய்யும், நான் சொன்னாதான் மழை நிக்கும். ராஜாக்கு முன்னால போய் நின்று சொல்லுறார். மரித்து போன குழந்தைய அப்படியே உயிர்ப்பிச்சு கொடுக்கிறார். வானத்துல இருந்து அப்படியே அக்னியை இறக்கி அப்படியே பலியை அப்படியே பட்சிக்க பண்றார். எத்தனை அற்புதங்கள் அவர் செய்யறார். ஆனா இத்தனை அற்புதம் செய்த அந்த எலியா ஒரு நாள் ஒரு பொம்பளை பேச்ச கேட்டு சோர்ந்து போயிட்டார். ஒரு எசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவர் அப்படியே சோர்ந்து போய் அந்த வனாந்தரத்துல போய் படுத்து, போதும் ஆண்டவரே, என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று பிதட்டுகிறோம்.
ஆண்டவருடைய இரக்கத்தை சில நேரங்களில நாம் உணரக்கூடாமல் இருக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சோர்வுகள் நம்மை அப்படியே பிடிச்சுக்கணும். அந்த நேரத்துலதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களா நாம் ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆண்டவர் திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, அவன் சோர்ந்து போய் அந்த வனாந்தரத்துல படுத்திருக்கும் போது கூட இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல வந்து தட்டி எழுப்பி, நீ எழுந்திரி, நீ ஏன் சோர்ந்து போயிருக்க, இந்த அப்பத்தை அப்படியே கொடுக்கிறார். தழலில சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் அங்க கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கூட ஆண்டவராகிய தேவன் இந்த தழலில சுடப்பட்ட அப்பமாகிய இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம புசிக்கும் போது நமக்கு பெலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம புசிக்கும் போது நமக்கு ஆறுதல் உண்டு. இந்த வார்த்தையை நம்ம புசிக்கும் போது நமக்கு ஜெயம் உண்டு. இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஏன்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆகவேதான் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குன்றினதா இருக்கும். ஆகவே சோர்வை கொண்டு வருவான் சத்துரு. ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் உயிர் வாழ்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். எந்த ஒரு பிரச்சனையிலும் திக்கற்றவர்களா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிறவர் யாரும் இல்லையே, பரவாயில்லை, ஆனால் தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார். எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் எதிலையும் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி. இன்னைக்கு நமக்குரிய ஒரு பெரிய ப்ராப்ளம், பிரச்சனை என்னன்னா, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. என் பிள்ளையை குறித்த காரியம், என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலை, அல்லது என்னுடைய கணவருக்கு இந்த சூழ்நிலை, அல்லது என்னுடைய மனைவிக்கு இந்த சூழ்நிலை, அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்துல இந்த சூழ்நிலை, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அதை நம்ம என்ன செய்யணும், அதை ஆண்டவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க வசனம் அழகா சொல்கிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். அல்லேலூயா. நம்மளே நமக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா, சில காரியங்களை எடுத்துக்கிறோம். இதுதான் ஆண்டவரே நடக்கணும், இதுதான் ஆண்டவரே நடக்கணும். தயவு செய்து சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். நான் இந்த 23 வருஷம் 24 வருஷம் நான் ஊழிய பாதையில இருக்கிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம் என்னிலே செயல்படட்டும். அல்லேலூயா. இதுதான் உண்மை. இயேசுவானவர் போய் ஜெபிக்கிறார். அவர் மரணத்துல போக போற நேரத்துல கூட அவர் போய் ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடக்குது. தேவ சித்தத்தை கேட்கும் போது தேவன் அங்கே உயிர்ப்பிப்பதை கொண்டு வருவார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை கொண்டு வருவார். தேவனுடைய திட்டத்துல நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்கும் போது, திக்கற்ற பிள்ளைகளை நீ கர்த்தரிடத்துல ஒப்புவி, தேவனாவதை உயிர்ப்பிப்பார். அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய தீர்மானத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதை உயிர்ப்பிப்பார். நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, தேவனுடைய திட்டத்துல இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. தேவனுடைய கரத்துல நம்முடைய காரியத்தை ஒப்புவிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஏதாவது வேற மாதிரி மாறி போயிருமோ. ஆனா ஆண்டவர் சொல்றா, உன்னை விட நான் நன்மைதான் செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை நம்மளே சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு கூட்டுப்புழுவா இருக்கிற ஒரு கூட்டுப்புழுவை கொண்டு போய் நம்ம ஒரு குச்சியை வச்சு குத்தி அதை உடைச்சா அதுக்குள்ள இருக்க பட்டர்ஃபிளை என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஆனா அந்த குச்சியை வச்சு குத்தாம
நம்ம அப்படியே அதை வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல வைக்கும்போது அந்த பியூப்பா கொஞ்ச நாள்லயே அதுக்குள்ளேயே என்ன ஆயிரும், அதுக்கு ரெக்க வந்துரும், அதுக்கு முன்னால இருக்க ஆண்டனா எல்லாம் வந்து அது அழகா பறக்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவங்களை நம்ம ஒப்புவிக்கும் போது தேவன் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவார். மே ஹல்லேலூயா. அநேகருக்கு என்னன்னா ஆண்டவருடைய கையில இருக்கிறதே விருப்பம் இல்லை. நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம ஆண்டவருடைய கையில நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம உயர உயர பறப்போம். ஒரு ஒரு பிள்ளையுடைய கையில அந்த பட்டம் விடுறதுடைய நூல் இருக்கும் போதுதான் அந்த பட்டம் உயர உயர பறக்கும். அந்த சிறுவனோ அல்லது சிறுமியோ அந்த கையில இருக்க நூலை விட்டுட்டாங்கன்னா பட்டம் அப்படியே போய் ஒரு சகதியில அல்லது ஒரு சேர்ல சொருகி போய். அதுபோல நம்முடைய வாழ்க்கை இயேசு என்ற தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நீங்க இயக்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமானவர், பெரிய காரியங்களை செய்கிறார். மூன்றாவது காரியம் மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். முதல்ல நான் சொன்னேன் பாவிகளுக்கு அவர் இறங்குகிறார். இரண்டாவது நான் சொன்னேன் திக்கற்றவர்களுக்கு அவர் இறங்குகிறார். மூன்றாவது அவர் யாருக்கு இறங்குகிறார் வாசிக்கலாம். இரக்கம் உள்ளவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. வாசி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல இரக்கம் நிறைய கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இரக்கம் செய்கிறவர்களுக்கு நான் இறங்குவேன். அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் இல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த ஒரு பொருளை போய் விதைக்கிறோமோ அதுக்கு ஆண்டவர் நமக்கு அறுவடையை நிச்சயமா தருவார். அப்ப இரக்கம் செய்யுங்க, நீங்க பாக்கியவான், நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். யாக்கோபு 2:13 வாசிப்போம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பான். ஆனா இரக்கம் செய்யறவங்களுக்கு என்னன்னா நியாய தீர்ப்புக்கு முன்னால இரக்கம் மேன்மை பாராட்டும். உங்களை இப்ப நம்மள ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு வர்றாங்க. இப்ப என்னைய ஒருத்தவங்க நியாயம் தீர்க்க வர்றாங்க, நீ அப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ அப்படின்னு. அது கூட ஐயோ இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, இவங்க நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க, இவங்க நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க, இவங்க நிறைய பேருக்கு இரக்கம் பண்ணி இருக்கிறாங்க, அப்ப இவங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம். நம்ம செய்யற இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்னால மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. நீங்க இரக்கம் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு திரும்ப அந்த இரக்கம் வரும். அதுதான் இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் ஆண்டவர் இறங்க சொல்லுகிறார். ஒரு செல்வந்தன் வந்தான். நம்ம பாக்குறோம், லூக்கால பாக்குறோம் 10வது அதிகாரத்துல 25ல இருந்து நம்ம 35 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஒரு செல்வந்தன் வரான். இயேசுவினிடத்துல கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்? அவன் வந்த நோக்கமே என்ன தெரியுமா? ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக வந்தான். சோதிக்கிறதுக்காக வரான். நான் நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்யணும்? அப்ப இயேசுவானவர் சொன்னாரு, நீ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த மனுஷன் என்ன சொன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறு. அடுத்து முதல்ல சொல்றான், உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு இருதயத்தோட உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறு. உடனே இயேசுவான சொல்றாரு, அப்படியே செய், அப்போ நீ பிழைப்ப. அல்லேலூயா. அப்படியே நீ செய், அப்போது நீ பிழைப்பாய். அழகா இவன் போய் கேட்டான். ஆண்டவர் கரெக்டா சொல்லிட்டாரு, உனக்கு எல்லாமே தெரியுது, அப்படியே செய்ப்பா, உனக்கு பிழைப்பா, உனக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னாரு. உடனே இவன் தன்னை பெரிய பரிசுத்தவானா, ஒரு நீதிமானா, தன்னை காட்டிக்கிடணும்னு சொல்லிட்டு, கவனிங்க,
புரியுதா? நல்ல கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எனக்கு பிறன் யார்? அதாவது இயேசு சொன்னாரு, உன்னை போல பிறனை நேசி. அல்லேலூயா. நம்மள மாதிரி நம்மள யார நேசிக்கணும்? நம்ம எதிராளி. எனக்கு பின் வச்சு குத்துனா வலிக்கும். என் முன்னால உள்ளவங்களை குத்துனா அவங்களுக்கும் வலிக்கும். அல்லேலூயா. அந்த உணர்வோட இருக்க சொல்ற. உன்னை போல நீ பிறனையும் நேசி அப்படின்னும் போது எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவன் ஒரு யூதன். அந்த நாட்கள்ல யூதர்கள் யார பிறன் நினைப்பாங்கன்னா, யூதர் அல்லாத புறஜாதியர்களை பிறன் நினைப்பாங்க. அப்ப இயேசுவானவர் அப்படிதான் சொல்லுவாரு பிறன் சொல்லி. நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால இயேசுவானவர் அப்படி சொன்னா நான் இந்த தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்ப இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். போகும்போது கள்ளர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க. கவனிங்க, திருடங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனை கொலை உயிராய் குற்றுயிராய் அவனை அடித்து காயப்படுத்தி அவனை போட்டு போயிட்டாங்க. அந்த பக்கத்துல யாரு வரானா? முதல்ல ஒரு ஆசாரியன் வரான். தேவாலயத்துல பணிபுரியறவன், ஒரு விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசி. அவன் வரான். பார்த்துட்டு அப்படியே நகன்று போயிடுவான். நமக்கு என்னத்துக்கு? அவன் தானே படுத்து கிடக்கான். நம்ம இல்ல எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நான் உட்பட எல்லா நேரங்களையும் நம்ம அப்படி உதவி செய்வோமா? ஒரு மனுஷன் ரோட்ல படுத்து கிடக்கானே, அல்லது ஒரு மனுஷன் தேவையில இருக்கானே, அப்ப அந்த ஆசாரியன் விலகி போறான். அதுக்கடுத்து ஒரு லேவியன் வரான். அவனும் 2ஆம் தரம் அந்த தேவாலயத்துல வேலை செய்யறவன். அவனும் ஒரு விசுவாசி. அவனும் பார்த்துட்டு அவனும் விலகி போயிட்டான். அந்த பக்கத்துல ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன் அப்படின்னா அவன் யூதன் அல்ல. அவன் யூதன் அல்ல. அவன் அசீரியர்களும் யூதர்களும் கலந்தவர்கள் சமாரியர்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சமாரியன் வரும்போது அந்த கள்ளனை பாக்குறாரு. கள்ளர் கையில அகப்பட்ட அந்த மனிதனை பாக்குறாரு. அப்படியே அவனை தூக்கி அவனை காயம் கட்டி அவன் புண்ணு மேல எண்ணெய் வார்த்து அவனை தன்னுடைய வாகனத்துல ஏத்தி அவனை கொண்டு போய் சத்திரத்துல ஆஸ்பத்திரியில விட்டு அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுங்க, இந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு காசுன்னு சொல்லி 2 காசு அவங்க கையில கொடுத்துட்டு அவன் போறான். போகும்போது சொல்றான், நான் திரும்பி வரும்போது இன்னும் தேவைன்னா நான் உங்களுக்கு தர்றேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு கேக்குறாரு, இப்ப இதுல பிறன் யார் அப்படின்னு அந்த நியாய சாஸ்திரி அந்த செல்வந்தன் கேட்கும் போது அவன் அழகா சொல்றான், அந்த சமாரியன் தான் அந்த பிறன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எது பிறன்றது யாரு அப்படின்னா தேவையில இருக்க ஒவ்வொருவரும் பிறன். ஆமென். ஒவ்வொருவருக்கும் நம்ம உதவி செய்யணும். ஒவ்வொருவருக்கும் நம்ம உதவி செய்யணும். சமாரியர்கள் நல்ல மக்களாக இருந்தாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்வேன், எல்லாருக்கும் நான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இவர்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு, நான் யூதன், நான் யூதன், நான் யூதன் என்று சொல்லி. ஆனா எல்லாருமே அந்த யூதனை கைவிட்டுட்டாங்க. அந்த குற்றுயிராய் குலை உயிராய் படுத்து கிடக்கிற அந்த யூதனை யூதர்கள் கைவிட்டு விட்டார்கள். லேவியன் கைவிட்டு விட்டான், ஆசாரியன் கைவிட்டு விட்டான். ஆனால் அந்த யூதனை பிறனாக இருந்த ஒரு சமாரியன் காயம் கட்டி எண்ணெய் பார்த்து சத்திரத்துல கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, 10 பேர் இப்படிதான் குஷ்டரோகிகள் வர்றாங்க ஆண்டவர்கிட்ட. 10 பேரையும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க போங்க ஆசாரியர்கிட்ட காமிங்க, சுகம் அடைவீங்க. அவங்க போற வழியிலேயே எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் திரும்பி வரான், அவன் சமாரியனா இருந்தான். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். என்ன உள்பட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஆமென். தேவையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா உலகம்? என் குடும்பம், என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சுற்றத்தார், என் நட்பு, என் ஊழியம் எனக்கு உரியது, இப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம மக்கள், நம்ம தேசம், நம்ம சபை, நம்ம ஊழியம், அல்லேலூயா,
இப்படியாக நாம் என்று நினைச்சு நம்ம பரந்த பட்சத்துல போக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. நம்ம நாவினால அல்ல, நம்ம வசனத்தினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய உண்மையினால நம்ம தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா என் கிரியைகள் சிறப்பானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய கிரியையினால என்னுடைய உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மனிதன் தேவனிடத்துல அன்பு கொடுத்தான், வந்தான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ ஒருவனுக்கு நீ வந்து பிறனுக்கு எதை செய்கிற? நீ யாருக்கு செய்யற? தேவையில இருக்கிறவங்களுக்கு செய்ய. அந்த மனுஷன் சொன்ன ஒண்ணு எவ்வளவோ அவன் பெருசா பேசினான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து நீ தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும் போது அவனால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு பிறன், ஒரு சமாரியன் அந்த ஏழை மனிதனை காயம் கட்டினான். அல்லேலூயா. அவனுக்கு வந்து யாரு என்னன்றதே தெரியாது. அவன் யூதனா இருந்தாலும் உதவி செய்கிறான். ஆனா யூதன் என்று பெயர் பெற்று பிறருக்கு உதவி செய்யாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது என்ன காட்டுது தெரியுமா? அவங்க இயேசுவை சேராதவங்க, அவங்க வேற சமயத்தை சேர்ந்தவர்கள். நம்ம வந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆமென். நம்ம வந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம்ம மார்க்கத்தை சார்ந்தவர்கள். நம்மளுடைய ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்கு என்ன தேவை? ஒருத்தருக்கு வேலை இல்லையா? உங்களால முடியுமா? உங்க வேலை ஸ்தலத்துல வேலையை வாங்கி கொடுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அது இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. அப்ப நீங்க மற்றவர்களுக்காக நீங்க காரியங்களை வாய்க்க செய்யும் போது ஆண்டவர் நம்முடையக்கு இரக்கம் செய்வார். ஆமென். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய தலைமுறைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, எவன் மேல் இறங்க நான் சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் இறங்குவேன். அல்லேலூயா. யாருக்கு நான் இரக்கம் காட்டணுமோ அவனுக்கு நான் இரக்கம் காட்டுவேன். ஏன்னா இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆக இந்த நல்ல நாளில இரக்கம் பெறணும்னு சொன்னா நாம இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 3 காரியங்களை குறித்து பார்த்தா, 1, நம்ம பாவிகளுக்கு தேவன் இறங்குகிறார். 2வது, திக்கற்றவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். அல்லேலூயா. 3வது, நாம் இரக்கம் செய்யும் போது நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருப்போம்.